வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நீங்க விவாதிக்க போறோம். அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தைகளிடம் அதிகரிக்கும் தற்கொலைகள். என்னென்ன ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்றாங்க, எதற்கு சமீப காலமாக இவ்வளவு தற்கொலைகள் அதிகரிக்குது, என்ன காரணம் அப்படின்னு தொட்டு பேச போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போது. கண்டிப்பா இந்த வீடியோ பல பேருக்கு ஐ ஓப்பனரா இருக்கும். இந்த வீடியோல நம்மள்ட்ட கலந்துட்டு இதை பத்தி பேச போறது திரு சிவா அவர்கள். வாஷிங்டன் சிவானா எல்லாருக்குமே தெரியும். கடந்த வீடியோவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க பேசியிருந்தாங்க. இன்றைக்கும் அதே போல் தான் ஓப்பனாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. வணக்கம் சிவானா, உங்களை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட கடைசி வீடியோ பற்றி நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே போவோம். பிகாஸ் இன்னமும் நிறைய நண்பர்கள் என்னை மீட் பண்ணும்போது அந்த வீடியோ குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்லண்ணா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாகவும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. ஸோ அந்த வீடியோவில் நிறைய ஐ ஓப்பனாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நிறைய இங்கே நம்ம மக்கள் வெளிப்படையாக பேச தயங்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சு பேசுனீங்க. இன்னுமா அந்த வீடியோ நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. அதே போலயே இன்னொரு வீடியோ அமையும் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி பிரேம். நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க சொன்ன நான் போய் அந்த லிங்கை பார்த்தேன், கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் உங்ககிட்ட ரொம்ப நாகரிகமா யார் மனதும் பாதிக்க கூடாது, ஏன்னா நம்ம நண்பர்கள்லயே குடும்ப உறவுகள்ல நண்பர்கள்ல ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கவனமா பேசினேன். அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கும் பேச போற டாபிக் வெரி சென்சிட்டிவ் டாபிக். இது என்னுடைய அமெரிக்க அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். என்ன நடக்குது நான் என் கண் கூட பாக்குறேன். என் கண்ணுக்கு நேரா ஒரு நெருங்கிய உறவினரோட மகனோ மகளோ இந்த தவறு பண்றாங்க, நெருங்கிய நண்பரோட மகனை தவறு பண்றாங்கிறத நான் பார்த்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம அமெரிக்காவா இந்தியர்கள் அப்படின்னு பேசுறோம். பிகாஸ் இங்க நம்ம அமெரிக்கால இருக்கிறதுனால அதை வைத்து நம்ம பேசுறோம். பட் பொதுவாகவே இந்த அடல்ட் ஏஜ் சூசைட் அப்படிங்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதிகரிச்சிருக்கு இல்லையா? நீங்க நம்பவே மாட்டீங்க பிரேம். கடந்த 5 ஆண்டுகள்ல, அது ஆஃப்டர் கோவிட் நிறைய இந்தியன் இமிகிரண்ட்ஸ்ல சூசைட் அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மனசு கஷ்டமான மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நண்பர்களோட குடும்பங்கள்லயோ நம்ம உறவுகளோட குடும்பங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம மனசு விட்டு பேச தயங்குறோம். இப்ப நீங்க என்னோட அன்பு தம்பி பிரேம் அப்படின்னா, நம்ம கிட்ட மனசு விட்டு என்னுடைய பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு தம்பி அப்படின்னா, அண்ணா நீங்க எப்படின்னா அவரை பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ணா இவங்க டிஸ்கஸ் பண்ணு. அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். என்னுடைய மகனுக்கோ என் மகளுக்கோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நானும் என் மனைவியுமே டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க மொழிய வெளில ஷேர் பண்ண மாட்டேங்கிறோம். வெளில ஷேர் பண்ண எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேணாம், ஒன்னு பேர் ஷேர் பண்ணாதான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். இது நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல. ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போக போக டிஸ்கஸ் பண்றேன். அதை கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப கவலையாகவும் பயமாவும் இருக்கு. கரெக்ட். அந்த வெளிப்படையா பேசிக்கொள்வதில்லை நண்பர்களுக்கு இடையில் அப்படிங்கிறது சரியான ஒரு வாதம். ஈவன் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தீங்க, அது இந்தியாவில் கூட அதிகமாக வெளிப்படையாக பேசலாம். பட் அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள், நான் ஒன்று ட்ரஸ்ட் பண்ணி பேசக்கூடிய அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நிறைய புள்ளி விவரங்களோட சொல்றேன் உங்கள்கிட்ட. இதை நான் பேசும்போது ரொம்ப கவனமா உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த சம்பவம் உங்களுடைய நண்பர்கள் வீட்லயோ அல்லது நம்ம உறவு வீட்டு நடந்திருக்கும். அது அவங்களுக்கு குறிப்பிட்ட அர்த்தம் கிடையாது. இது பரவலா இந்த இமிகிரன்ஸ்ல இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற கவலையை தான் உங்கள்கிட்ட பேசுறேன். மனசு விட்டு பேசணும்னு நான் சொல்ல வரேன். இப்ப என்னுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, என் குடும்பத்துல என் அக்கா மருத்துவர், என் அண்ணன் மருத்துவர், அக்கா பசங்க மருத்துவர், அண்ணன் பசங்க மருத்துவர். அப்ப நான் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும், அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப எங்க அண்ணனோ என்னுடைய அக்காவோ என் மகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா உறவுகள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பாப்பா நீ போய் பேசு, தம்பி நீ போய் பேசு அப்படிங்கிறத பேச வைக்கணும். ஒன்று, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்களுக்கு ஆன்சைட்டி பயங்கரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஆன்சைட்டிங்கிற வார்த்தையவே பிரேம், நான் அமெரிக்கா 25 வருஷம் கழிச்சு தான் நான் கேள்விப்படுறேன். இந்தியாவில் இருக்கும்போது ஆன்சைட்டினா என்ன, படப்படப்பா இருக்கும். சினிமாக்கு போறது ஆன்சைட்டியா இருக்கும், ஹோட்டலுக்கு போறது ஆன்சைட்டியா இருக்கும், கெஸ்ட் ஆன்சைட்டியா இருக்கும், ஒரு புது ட்ரெஸ் போட்டு ஆன்சைட்டி, அவ்வளவுதான் நம்ம ஆன்சைட்டியோட லெவல். ஆனா அமெரிக்காவில் இருக்கிற ஆன்சைட்டி என்டையர்லி டிஃபரெண்ட். படிப்பு ரீதி ஆன்சைட்டி இருக்கு, விசா ப்ராப்ளத்துல ஆன்சைட்டி இருக்கு, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆன்சைட்டி இருக்கு. இதன் காரணமாக அவங்க தனித்து விடப்பட்டுறாங்க. நம்ம வீட்டுல வளர்ற பையனும் நம்ம வீட்டுல வளர்ற பொண்ணும் அவங்க தனியா இருக்கும் போது அவங்க மனசு விட்டு நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அதை நீங்க சென்ஸ் பண்ணிடணும். முதல்ல ஆஸ் அ பேரண்டா, நம்ம பையன் சம்திங் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றானு, நம்ம பொண்ணு சம்திங் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கை துணைகிட்ட பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணி, நீயோ நானோ பையன்கிட்ட பேசு,
நீங்களும் நானும் பொண்ணுகிட்ட பேசு அப்படின்னு அவங்களை சகஜமான நிலைமை கொண்டு வரணும், முயற்சி பண்ணணும். அது நடக்கல அப்படின்னா இந்திய சமுதாயத்துல ஒரு மன கஷ்டம் இருக்கு பிரேம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலிங் போனாலே தவறு அப்படிங்கிற மனநிலை இருக்கு. அது இந்தியாவில இருக்கு, அமெரிக்காவில இருக்கு. இப்ப நீங்க மனசு விட்டு என் பொண்ணு வந்து கவுன்சிலிங் போறான்னு சொல்ல மாட்டீங்க பப்ளிக்கா போய். கவுன்சிலிங் போறது நல்லது, தெரப்பி. உனக்கு அதெல்லாம் பிடிக்கும், இது ஏன் நீ ரன்னிங் போக கூடாது, நீ ஏன் வாக்கிங் போக கூடாது, ஏன் நீ ஜிம்முக்கு போக கூடாது, நீ ஏன் ஹைக்கிங் போக கூடாது, நீ ஏன் ஸ்விம்மிங் பண்ண கூட கேட்பாரு அவரு. ஸோ தே லைக் இட். நீ ஸ்விம்மிங் பண்ணாலோ ஹைக்கிங் பண்ணாலோ வாக்கிங் பண்ணாலோ மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ. அப்ப அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவாங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம தொடர்ந்து பண்ணதான் இதை சால்வ் பண்ண முடியும். ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அதிர்ச்சியான காரணங்கள் பல இருக்கு பிரேம். முக்கிய வருத்தமான மேட்டர்னு சொல்றேன். இது வந்து எல்லார் வீட்லயும் பொருந்தும், எல்லார் வீட்லயும். நம்ம வீட்டு பசங்களோ நம்ம வீட்டு பொண்ணுங்களோ, குறிப்பா அமங் இந்தியன்ஸ், இதுல பாத்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கிறத பெருமையா பேசுவோம் பப்ளிக்கா போய். ரொம்ப காமன். நீங்க வந்து ஐசு நல்லா யோசிச்சு பாருங்களேன். என் பையன் ஐவி லீக்ல படிக்கிறான், கார்னல் போயிட்டான், யூபென் போயிட்டான், ஹார்வர்ட் கிடைச்சிருச்சு, எம்ஐடி போயிட்டான், யூஎஸ் பெர்க்லி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத பெருமையா பேசுறோம். அது மகிழ்ச்சி தான். அதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஒன்று. இரண்டாவது, நீங்க இருக்கிறது ஒஹாயோ, நான் இருக்கிறது விர்ஜீனியா. எங்க ஊர்ல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் பேர் டிஜே, தாமஸ் ஜெஃபர்சன் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து 9th 10th 11th 12th முடிச்சிட்டீங்கன்னா யூ எண்ட் அப் வித் ஆல்வேஸ் ஐவி லீக், யூ எண்ட் அப் வித் பிக் ஸ்கூல். ஆனா அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறது ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க 200 சீட்டுக்கு. 5000 பேர் எழுதுவாங்க எங்க ஏரியால மட்டும், வெர்ஜீனியா, மேரிலாந்து, வாஷிங்டன்ல. அதுல டிஜில போய் படிச்சாலே நான் பெருமையா சொல்லுவேன், என் பையன் டிஜில படிக்கிறான் அப்படின்னு. டிஜியை படிச்சு முடிச்சானா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் கார்னல் போயிடுவான், ஐவி லீக் போயிடுவான், எம்ஐடி போயிடுவான், ஹார்வர்ட் போயிடுவான், யூஎஸ் பெர்க்லி போயிடுவான். அப்ப அதையும் பெருமையா பேசுவோம். அந்த பசங்க தான் எதிர்காலத்துல ரொம்ப கேஸா போயிடுதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மென்டல் ஹெல்த் இல்னஸ். ஏன் தெரியுமா? இப்ப நீங்கள் நானும் சராசரியான ஒரு பள்ளியில படிச்சு, சராசரியான கல்லூரியில படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்போம். அந்த பசங்க படிக்கிற போதே ஒரு லெவல் அகட். ஏன்னா 5000 பேர் எழுதுற என்ட்ரன்ஸ்ல 100 பேர் தான் எடுக்கிறாங்க அவங்க. அதுல அவன் வரான். அவன் 5 வருஷம் படிச்சு முடிச்சிடறான்ல. படிச்சு முடிச்சோன்னு பிரமாதமான காலேஜ், அமெரிக்காவில டாப் நாச் காலேஜ் இருக்குல்ல, அதுல போயிடுறான். அப்ப அதுலயும் அகடா இருக்கான். படிச்சு முடிச்சோன்னு வேலை எங்க தெரியுமா கிடைக்குது? மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக், டெஸ்லா அப்படின்னு ஒரு டாப் ரேங்க் வேலைக்கு போயிடுறான். அது பெரிய ஸ்டார்ட் அப்ல வேலைக்கு போயிடுறான். அப்ப அவன் எல்லாத்துலயுமே ஒரு லெவல் அகடா இருக்க இந்த சமுதாயத்தில் நான் சிந்திக்கிற, நான் எண்ணுகின்ற விஷயங்களை விட மற்றவங்க எல்லாம் குறைவா இருக்காங்கன்னு நினைச்சுட்டே இருப்பான் அந்த பையன். அந்த பையனோ பொண்ணோ நீங்க நானும் பேசணும்னா இவங்கெல்லாம் ரொம்ப நம்ம லெவலை விட கம்மியா இருக்காங்கன்னு தோணும் அவனுக்கு. அந்த ஆன்சைட்டில நிறைய ஆன்சைட்டி வர 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 இந்த இயல்பு வாழ்க்கையில் நான் இருக்கிறது கஷ்டம் ஃபீல் பண்றான். அவனோட திங்கிங்கே பயங்கரமா இருக்கு. லைஃபோட பிலாசபி என்ன, லைஃபோட பர்பஸ் என்ன, நம்ம மேற்கொண்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற திங்கிங்லயே, ஆன்சைட்டில என்ன பண்றான்? 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, தனியா இருக்கும்போது தற்கொலைக்கு ட்ரை பண்றான். எப்படி கேள்விப்பட்டேன்னா, என் குடும்ப நண்பர்கள் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க தெரியும்? மன கஷ்டம் பிரேம். இறந்து போன பிறகு சொல்றாங்க, அந்த வீட்டுல பையனோ அந்த வீட்டுல மகளோ இறந்து போன பிறகு இது வரைக்கும் 3 தடவை ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படியா, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அவன் லாங் டிரைவ் போய் காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போயிருக்கான். அப்படி ட்ரை பண்ணி திருப்பி வந்திருக்கான் வீட்டுக்கு. அப்புறம் என்ன பண்றான்? பெரிய பெரிய அருவிகள் இருக்குல்ல, பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அங்க போய் தனியா நிக்கிறானோ, மேல இருந்து கீழே விழுந்துடலாமா. அப்ப அந்த மொமெண்ட்ல மைண்ட் மாறி திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப he tried 2 or 3 times, 3rd or 4th time they'll succeed. இதுதான் மன கஷ்டமான மேட்ரு பிரேம். இதை அவங்க கிட்ட சொல்றதுக்கு பயங்கரமா தயங்கி சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பங்கள்ல, உறவினர் குடும்பத்திலயோ நண்பர் குடும்பத்திலயோ நிச்சயம் நடந்திருக்கும். ஒண்ணு இல்லைங்க பிரேம், நான் பேர் சொல்ல விரும்பல. என் நண்பர் இருக்காரு, வெளியூர்ல இருக்காரு. அவங்களோட பொண்ணு அமெரிக்காவில பெரிய கல்லூரியில படிக்குது. வழக்கம் போல 9வது 10வது 12வது நல்லா படிச்சிருக்கு. அந்த கல்லூரி நல்லா டாப் ரேங்க் படிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் லீவுக்கு முடிச்சுட்டு சம்மருக்கு வருது, 2 months வருது ஊருக்கு. வந்த இடத்துல அப்பா அம்மா கூட நல்லா சிரிச்சு பேசி 2 மாசம் இருந்துட்டு திருப்பி ஊருக்கு போகணும். அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளில போய் ஷாப்பிங் போயிருக்காங்க. அது வீட்டுக்கு தற்கொலை பண்ணிக்கிச்சு. வீட்டுல அப்பா அம்மா கதவை திறக்கலையே, திறந்து போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு தூக்க மாட்டேங்குச்சு. இதெல்லாம் நம்ம இந்தியாவில தான் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்காவில ஒரு படித்து வளர்ந்த, அமெரிக்காவில பிறந்து வளர்ந்த ஒரு பெண், பிறந்து வளர்ந்த ஒரு மகன், ஒரு பையன், டாப் நாச் காலேஜ்ல படிக்கிற பையனோ ஒரு மகளோ
வீட்டுல பண்ணிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்க முடியும்? யாருக்குமே தெரியல. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குன்னு சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் அதுல வந்து 2 கேட்டகரி இருக்குங்க. இவரே நம்ம எல்லாம் அமெரிக்கா வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்க எல்லாம் அமெரிக்கால பிறந்துட்டாங்க, அவங்களும் அமெரிக்கன் சிட்டிசன். படிக்க வராங்கல்ல, F1ல வராங்கல்ல, பேச்சுலர்ஸ்க்கோ மாஸ்டர்ஸ்க்கோ, அது தனி ப்ராப்ளமா, அது தனி இஷ்யூ. விசா ப்ராப்ளம், ஜாப் கிடைக்காம போயிடுமோ, எப்படி லோன் அடைக்கிறது, அவங்க தகவல் பண்ணிக்கிறாங்க. இதை நீங்க பிரேம் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள் பண்ணி படிச்சு பாத்தீங்கன்னா, ChatGPT கேட்டு பாத்தீங்கன்னா சொன்னீங்க, மனசு கஷ்டமான மேட்ரு. வருஷம் அது அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. நம்ம இங்கே வளர்ந்து ஒரு பெரிய காலேஜில் ஒரு பெரிய கம்பெனி பிளேஸ் ஆகிட்டு ஒரு குழந்தைங்க பண்ணுறதுக்கு தனிமை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ தனிச்சு விடப்படுறாங்க. அவர்கள் வந்து தனித்துவமானவர்களாகவே அவர்கள் பெற்றோர் வளர்க்கணும்னு நினச்சே ஒரு தனிமைக்கு போயிடுறாங்க. அப்படின்னு அது வந்து நம்மள்ட்ட இயல்பாகவே அந்த ஒரு விஷயம் இருக்கு. நினைக்கிறேன் நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம், என்னதான் பேரண்ட்ஸ் இந்தியன் பேரண்ட்ஸாக தானே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கும்போது வந்து சாதி பெருமை மத பெருமை அதெல்லாம் பேசியிருப்போம். அங்கே இருக்கும்போது நம்ம வந்து அங்கே ஐஐடியில் படிக்கிறத ஒரு பெருமையாக பேசியிருப்போம், இல்லை பெரிய காலேஜில் பெரிய வேலைக்கு போகிறது, யூஎஸ் போகிறது, இது எல்லாமே பெருமையாக பேசி அந்த ஒரு பை டிஃபால்ட்டாகவே இருந்திருக்கு. அதே ஒரு இதை நம்ம குழந்தைங்கள்ட்டையும் புகுத்துறோம். ப்ளஸ் தனிமை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த இடத்துல நம்ம சரி செய்யணும், ஆஸ் அ பெற்றோராக இந்த இடத்துலலாம் நம்ம சரி செய்யணும், நிறைய பேசணும் குழந்தைங்கள்ட்ட அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் போன வீடியோல பேசுறது இந்த வீடியோ பேசுறது நிறைய தொடர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கே தெரியும். பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பசங்க நம்ம கிட்ட மனசு விட்டு பேசணுங்க பிரேம், அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜிக்கலா கவுன்சில்ட்ட போன என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையன் நல்லா மனசு விட்டு சிரிச்சு பேசினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்ககிட்ட டைனிங் டேபிள் ஒன்னா, இதே மேட்டர் பேசணும், டைனிங் டேபிள் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசினாலே, இப்ப நீங்க ஒரு ரஜினி படம் போறீங்க, ஒரு கமலஹாசன் படம் போறீங்க, விஜய் படம், அஜித் படம் போறீங்கன்னா, டாட் ஆர் யூ கோயிங் திஸ் மூவி வை அப்படின்னு கேட்பான். நீங்க ஆசையா சொல்லுவீங்க, டேய் நான் படிக்கிற காலங்களில் இவங்க பெரிய ஹீரோடா அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன் ஏற்பட்டாலே they will be happy. இதுல என்னன்னா, ஆங்கிலத்தில் அழகா சொல்றாங்க, ப்ரெஷர் டு சக்சீட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ப்ரெஷர் டு சக்சீட் கேட்டீங்கன்னா, நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மன அழுத்தம் நிறைய இருக்குமா, அதனாலதான் அவங்க தவறான முடிவுக்கு போறாங்க இல்லையா? அப்ப மனசு விட்டு வீட்டுல அவங்க பேசி பழகினாங்கன்னா இது குறைஞ்சிரும். ஒன்று. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தனிமையில விடவே கூடாது. நம்ம யூ ஆல்வேஸ் என்கேஜ் தம். நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களோட சேர்ந்து கேரம் போர்டு விளையாடலாம், பிளேயிங் மேட்ச் விளையாடலாம், போர்டு கேம்ஸ் விளையாடலாம், ஷட்டில் விளையாடலாம், அவங்களோட வாக்கிங் போகலாம், அவங்களோட ரன்னிங் போகலாம், ஸ்விம்மிங் ஒன்னா போகலாம். ஒரு 10 ஆக்டிவிட்டி அமெரிக்காவில் இருக்கு, சேர்ந்து பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளோட அப்ப வந்து அம்மாவையோ அப்பாவையோ அவன் சிறந்த நண்பனா எடுத்துப்பான். ஒண்ணு இல்லை, உங்களோட நெருங்கிய நண்பர் வந்து அங்கிள்கிட்ட வந்து க்ளோஸா பழகுவான். உங்க பையன் உங்கள்கிட்ட ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு பொண்ணு ஆன்டி கிட்ட க்ளோஸா பழகுவான். அந்த மாதிரி பேசி பழக பழக மன அழுத்தம் குறையும். அப்ப இந்திய கலாச்சாரத்துல இதுதான் முக்கிய இஷ்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்க ஏன் தவறான முடிவுக்கு போறாங்கன்னா, நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னதுதான், அவங்க வந்து இந்த இயல்பு வாழ்க்கையில எனக்கு ஒரு பர்பஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த சமூகமே ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த சொசைட்டி வந்து மணிமேனு நினைக்கிறாங்க. இந்த சொசைட்டில வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல, சொசைட்டில வந்து யாருமே நல்லவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், தனியா இருக்கும் போது இந்த சொசைட்டி நம்ம வாழ வேண்டாம். அப்ப நீங்கள் நானும் பார்க்கிற சமுதாயம் என்பது வேறு, நீங்கள் நானும் பார்க்கிற யதார்த்த உலகம் என்பது வேறு, அந்த பையனும் அந்த பொண்ணும் பார்க்கிற உலகம் என்பது வேற இருக்கு. அதனாலதான் இந்த இயல்பு வாழ்க்கையில வாழ முடியாம போய் அவன் தற்கொலைக்கு ஆளாயிடுறான். இதை இறந்து போன பிறகுதான் சொல்றாங்க. ஒன்று, இதுல ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் ஒண்ணு இருக்கு பிரேம். பருவ வயது எட்டிய முடியும். பருவ வயதுன்னா +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு அவங்க டேட் பண்ணுவாங்கல்ல, லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த காலகட்டங்கள்ல இப்ப ரொம்ப நம்மளுடைய யதார்த்தம் சொல்றேன் பிரேம். நம்ம வீட்டுல வந்து நம்ம பையனும் நம்ம பொண்ணும் வந்து வீட்டுல, அப்பா இந்த பையன் லவ் பண்றேன், அம்மா இந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. அப்பாடா அவங்க ஒரு பார்ட்னர் கிடைச்சிருச்சு. நம்ம போய் கேட்க முடியாது, தம்பி அவன் என்ன கேஸ்ட், அவன் என்ன ரிலிஜன் கேட்க முடியாது. பட் ஜென்ரலா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, நீனும் படிச்சவன் அந்த பொண்ணு படிச்சவன் சொல்லி போயிடலாம். அது வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனா தாண்டி ஒரு சென்சிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனும் அந்த பொண்ணும் எல்ஜிபிடியா இருப்பாங்களாம். அப்ப நீங்க போய் கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுல வந்து டாப் 10ல வந்து இது முக்கியமான காரணமா இருக்கு. பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, சொசைட்டி ஏத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட் சூசைடா. அமெரிக்காவில் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் அவங்க வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டில இருந்திருப்பாங்க. அது 10 வருஷம் முன்னாடி வந்து அதிகமா இருந்தது, இப்ப குறையுது. ஏன் தெரியுமா? அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கு. அவங்க they can go and enroll them in the LGBT community, they can go and discuss. அப்ப உங்க வீட்டுக்கு வந்து வர மகனோ ஒரு மகளோ அந்த மாதிரி உணர்வுகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பேரண்ட்ஸே கவுன்சிலிங் போனுங்கிறாங்க. நம்ம கவுன்சிலிங் போயிட்டு பிள்ளைங்கள்ட்ட மனசு விட்டு போய், ஏன்னா அது வந்து உடல் ரீதியான ஒரு மாற்றம் இல்லையா, நம்ம என்ன செய்ய முடியும்?
இது வந்து சென்சிட்டிவ் மேட்டர் தான். அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ரொம்ப ஸ்டெடியா நோ சொல்லும் போதோ இல்ல நம்ம தரைக்குறைவா நினைக்கும் போதோ அது நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். ஸோ அவங்க வந்து ஒரு தவறான முடிவு வந்து எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இது எல்லாமே பேக் டு பேக் போயிட்டு அந்த வந்து நல்லா சொன்னீங்க, அந்த தனிமை பத்தி நல்லா சொன்னீங்க. ஏன்னா தனிமைங்கிறது வந்து ஒரு மோசமான வியாதி, ஆனால் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதியும் கூடாது. அது வந்து இன்னொரு ஆறுதலான ஒரு பர்சன் போதும் அந்த தனிமையை போக்குறது. ஈவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து 12th முடிச்சு காலேஜ்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தை கிராம் கணக்கில் தான் இருக்கும். ஆனால் நம்ம உட்காந்து பேசும்போது அந்த அப்பா அம்மா நிறைய பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட இருந்த ஒரு 4-5 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன், கிராம் கணக்கில் தான் பேசுவாங்க. ஈவன் தான் அவன் மாடியில் இருக்கானா இல்லை எங்கே இருக்கான், காரத்து வெளில போயிருக்கானான்னு கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷனில். ஈவன் நான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னோட ஒன்ஸ் அவங்க காலேஜ் போயிட்டாங்கன்னா எங்களோட வெக்கேஷன் கூட ஒன்ஸ் இயர் கூட செலவு பண்ண மாட்டாங்க நேரத்தை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடய தான் செலவு பண்ணுறாங்க. அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அது ரொம்ப தூரமாக போயிடுது. இப்படி ரொம்ப தூரமாக டிஸ்டன்ஸ் போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க நம்மள்ட்ட பகிரவும் மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அதை எப்படி கையாளுறது? ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரேம். எப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளைக்கார மக்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தம்பி வந்து 12வது படிச்சு முடிச்சா காலேஜ் போவாரு, அவருக்கு மகள் காலேஜ் போவாங்க. படித்து முடித்த உடனே அந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போகும்போது ஈவன் தோ தேர் லிவிங் இன் பிக் சிட்டி, கலிபோர்னியாவா இருக்கலாம் அல்லது ஜார்ஜியாவா இருக்கலாம் அல்லது விர்ஜீனியாவா இருக்கலாம், வாஷிங்டனா இருக்கலாம், நியூயார்க்கா இருக்கலாம், பெரிய சிட்டி இருந்தா கூட நல்ல வேலை கிடைச்சா கூட அவங்க அப்பார்ட்மெண்ட் மூவ் பண்ணிடுறாங்க. அது ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க. நம்ம அந்த இந்திய கலாச்சாரத்துல என்னடா இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வேலை லோக்கல்ல கிடைச்சிருக்கு, 3 கார் வீட்டுல இருக்கு, தம்பி வந்து இங்க அவன் பாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் போறானே அப்படின்னு நினைப்பாங்க இந்தியன்ஸ்ல. ஆனா அது பழகிடுச்சு, இப்ப கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போகும்போது தனிமை வாழ்க்கை அவங்களுக்கு ஆரம்பிச்சிருது. நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் ஏற்கனவே, அந்த பசங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு போக போக, அது குறையவே மாட்டேங்குது. ஒரு நல்லது கேட்டது, இப்ப நீ வந்து போன் பண்ணி தாத்தா பாட்டியை பார்க்க வாடனா யா அப்படிமா வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போயிடுறான், அவ்வளவுதான். அந்த தாத்தா பாட்டி கூட பேச அவங்ககிட்ட ஒண்ணும் மேட்டர் இல்ல, நம்மகிட்டயே பேச மேட்டர் இல்ல அந்த பசங்கள்ட்ட. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த தனியை அதிகரிச்சுதான் இருக்கு. இதை எப்படிதான் பிக்ஸ் பண்றதுங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம வந்து 12வது படிக்கும் வரை, சப்போஸ் கல்லூரி வந்து வீட்டுல இருந்து படிச்சாங்கன்னா கூடுமான வரைக்கும் அவங்களோடய ஸ்பெண்ட் பண்ணணும். நேத்தி வந்து சைக்காலஜி புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் பிரேம். என்ன சொல்றாங்கன்னா அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. as long as your son and daughter they are very ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க, ஜாலியா அடிக்கிறாங்க, சிரிச்சு பேசுறாங்க, ஹாப்பியா தூங்குறாங்க அப்படின்னா போதும், விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நல்ல பாயிண்ட். நீ மெடிசன் தான் போகணும், டாப் நாச் ஏஐ படிக்கணும், மிஷின் லேர்னிங் படிக்கணும், உனக்கு அப்பதான் வந்து சிலிக்கான் வேலையில வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீ அவன் போக்குல விடு, ஜாலியா விடு. அப்படி விடதான் அவன் ஹாப்பியா இருப்பான். என்னுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க பிரேம், அந்த பையன் விவசாயம் பண்ண போறேங்கிற அமெரிக்காவில். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு அந்த பையன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு விவசாயம் பண்ண போறேங்கிறாரு. நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல? அப்ப பேரண்ட்ஸ் ஷாக் ஆயிட்டாங்க. அப்பாவும் நல்ல வேலையில இருக்காரு, அம்மாவும் நல்ல வேலையில இருக்காங்க, பையன் வந்து 2 பசங்க, பையன் வந்து விவசாயம் பண்ண போறேங்கிறான். அந்த பையன் நான் பேசினேன், தம்பி எந்த மாதிரி விவசாயம் நீ பண்ண போற அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், ஷாக் ஆடுவீங்க பிரேம், அங்கிள் இந்த மாதிரி என்கிட்ட யாருமே உட்காந்து பேசுனது இல்லை அப்படிங்கிறான். நான் சொன்னேன், தம்பி நீ புரியுதுப்பா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்க, நீ பெரிய வேலைக்கு போகலாம், நீ விவசாயம் பண்ண போறோம்னா எந்த மாதிரி பண்ண போற அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்றான், நான் ஃபார்மிங் பண்ண ஆசைப்படுறேன். நான் சிம்பிள் ஒகையா இருக்குன்னா, ஒகையா பக்கத்து ஸ்டேட் பென்சில்வேனியா, நீ பென்சில்வேனியா இருக்கீங்க, பக்கத்து ஸ்டேட் இருக்கு வெஸ்ட் வர்ஜீனியா இருக்குன்னா அவுட்டர்ல போய் லேண்ட் வாங்கி நான் வந்து கல்டிவேட் பண்ண போறேங்கிறான். அப்ப நீங்க உண்மையிலேயே பணக்காரனா இருந்தீங்கன்னா பாப்பா நானும் வரேன், ஒரு லேண்டை வாங்குவோம். அப்ப அந்த பையன் சொன்னேன், தம்பி நீ வந்து ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ப்பா, நீ திங்க் பண்ணி பாருன்னு சொன்னேன். நீ உடனே என்ன பண்ணு, அங்க இருக்கிற ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸுக்கு போ, அல்ல ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் ஆபீஸுக்கு போ. அங்க போய் எந்த மாதிரி விவசாயங்கள்லாம் இங்க பண்றாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பேசு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பின்னு. அங்கிள் தேங்க்யூ சோ மச் அப்படிங்கிறான். உடனே என் ஃப்ரெண்டு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நீ உன் பிள்ளைய அலோ பண்ணுவியா, உன் பொண்ணை நீ அலோ பண்ண கேட்கிறாரு. கரெக்டு தான், பயமா தான் இருக்கு. ஆனா எனக்கு என் பையன் தானே வேணும், என் பொண்ணு தானே வேணும், என்கிட்ட எல்லாம் போயிட்டாங்கன்னா. இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இந்த மாதிரி இருக்கு பிரேம். இப்ப நம்ம வீட்டுல என் குடும்ப நண்பர் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா பெண் குழந்தை, இது எல்லாமே நிறைய டேட்டா கையில இருக்கு. பெண் நண்பர்கள், இப்போ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை எனக்கு ஒரு பெண் குழந்தை வச்சுங்களேன், உங்க பொண்ணு பிரம்மா தான் படிப்பான், படிச்சு மெடிசன் வாங்கிடுறான். அவன் என் பொண்ணோட ஒரு வயசு சீனியர்.
நான் என்ன பண்றேன், பப்ளிக்கா பேசும்போது என்னங்க பெரிய படிப்பு, நம்ம பசங்க நல்லா படிச்சா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பாத்தியா மெடிசன் வாங்கிடுச்சு நீனும் வாங்கணும் அப்படின்னு ப்ரெஷர் போட்டு 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 அந்த பொண்ணு அடுத்த வருஷம் மெடிசன் வாங்கிட்டாங்க. அது நல்லா அந்த பொண்ணு 2 பேரும் டாக்டர் ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ப்ரெஷரைஸ் டு சக்சீட். நம்ம இமிகிரண்ட் பேரண்ட்ஸ் வந்து டாப் நாச்சா இருக்கணும், நம்ம வந்திருக்கிறது ஃபாரின் கண்ட்ரி, இங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் குழந்தைய வளர்க்குறோமா. ஆனா அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் they feel we are Americanized, we are liberal, we have freedom, I can study anything, I can go to work anything, I can go to any country, I'm an individual person அப்படின்னு திங்க் பண்றாங்க. இதெல்லாம் தான் சிக்கல்களை நம்ம வந்து உட்கார்ந்து பேசி ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பிரேம். இது வந்து நாளடைவுல போக 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 அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் மனசு விட்டு பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. இந்த சிக்கல் இருந்து ஒண்ணு தெரியுமா பிரேம், இந்த நான் பேட்டி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. நான் அமெரிக்கா வரும்போது என்ன தெரியுமா கனவு எனக்கு இருந்திருக்கும், 50K வாங்கணும், 75K வாங்கணும், 100K வாங்கணும், 150K வாங்கணும் அப்படிதான் கனவு இருந்திருக்கும். ஒரு பெரிய வீடு வாங்கணும், லேட்டஸ்ட் கார் வாங்கணும், ஊருக்கு பணம் அனுப்பணும், அப்பா அம்மாக்கு வீடு வாங்கி தரணும். அந்த கனவு எல்லாம் ஓகே, எல்லாமே ஜெயிச்சு வந்திருப்போம். அதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் வளர்ந்து ஆளாயிட்டாங்கல்ல, டாப்னாச்சு வந்துட்டாங்கல்ல, அப்பதான் ரியாலிட்டி ஸ்டக் ஆகுது. நான் ஜெயிச்சுட்டேன், வாழ்க்கையில பெரும் வெற்றி அடைஞ்சிட்டேன், ஆனா பசங்கன்னு வரும்போது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு, எனக்கும் என் பையனுக்கும் நல்ல உறவு இல்லையே, எனக்கும் என் மகளுக்கும் நல்ல உறவு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறேன். ஒண்ணு இல்லைங்க பிரேம், ஒரு வருத்தமான மேட்டர் சொன்ன கேளுங்களேன். நீங்களும் மயிலாடுதுறை, நானும் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில ஏவிசி கல்லூரியில ஒரு படிச்ச மாணவன் பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச மாணவன் ஐஐடி வந்திருக்கான். ஐஐடில பிடெக் எம்டெக் படிச்சுட்டு அமெரிக்கா வந்துட்டான். அமெரிக்கால ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டான். என் கிளாஸ்மேட் தான், பெரிய வேலைக்கு போயிட்டான். அவன் பையனும் தான் டாப் ரேங்க் வந்துட்டாங்க. அந்த பையன் தான் அப்பாவோட வெற்றியை ரசிக்கவே இல்லைங்க. ஒரு மயிலாடுதுறைங்கிற ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்து, நீங்களாம் படிக்கும் ஸ்மால் டவுன், இன்னைக்கு தனி டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஸ்மால் டவுன்ல இருந்து பிஜி பண்ண சென்னை வந்து ஐஐடில படிச்சு அமெரிக்கா வந்து எம்எஸ் படிச்சு பிஹெச்டி பண்ணி ஒரு டாப் ரேங்க் போய் அப்பா நல்ல வேலையில இருந்திருக்காரு, தன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காருங்கிறது அந்த பையன் உணரவே இல்லைங்க. டாட் விடணும் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க, மாம் ஷட் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் அந்த வீட்டுல இருந்தேன், என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என்னடா உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. அவர் வாக்கிங் போது சொல்றாரு, என்னங்க பண்றது, அமெரிக்கால வந்துட்டோம்ல, we have to pay the price அப்படிங்கிறாருங்க. நம்ம பையனும் நம்ம பொண்ணும் அப்பாவின் வெற்றியை, அம்மாவின் வெற்றியை, அப்பாவின் சாக்ரிஃபைஸ, அம்மாவின் சாக்ரிஃபைஸ இந்த பசங்க உணரலைங்க. வெரி ஃபியூ, ஐ எம் டாக்கிங் அபௌட் வெரி ஃபியூ. சில பேர் வந்து they respect their dad, they respect their mother. I agree. நான் சொல்றது யதார்த்தமா சொல்றேன் உங்கள்கிட்ட. உண்மைதான். வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. முதல்ல வந்து அந்த உறவியல் சிக்கல் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதன் பிறகு வந்து ஒரு கெரியரை வந்து எவ்வளோ நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு, அதனால் ஏற்படக்கூடிய அந்த விபரீதங்களை பற்றி நல்லாவே சொல்லியிருந்தேன். எப்பொழுதுமே வந்து நீ ஜெயிச்சிட்டே இருக்கணுன்றான்னு சின்ன வயசுலேருந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்றோம். எப்பொழுதுமே ஃபஸ்ட் ரேங்க்னு வச்சிடுறோம். செகண்ட் ரேங்க் வந்தால் கூட அந்த குழந்தைங்களால தாங்க முடியறதில்ல. ஒரு சிறு தோல்வியை கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. நான் நிறையா பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்களுக்கு வெற்றியை சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, தோல்வி அடையும் போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ந்ததுலேருந்தே ஒரு அடிமட்டத்துலேருந்து தான் வந்திருப்போம். ஸோ நம்ம நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம். நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்காம பல நேரங்களில் இருந்திருக்கும். 1-2 நேரங்களில் தான் நமக்கு ஆசைப்பட்டதே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த தோல்வியோ இல்லை எனக்கு எதாவது கிடைக்காம போகிறதோ எனக்கு ஒரு இயல்பாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நம்ம குழந்தைங்க நான் பார்க்கும்போது வளர்க்கும் போதே சின்ன வயசு தான் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம், அவன் கேட்குறதையும் கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கெரியரில் அவனுக்கு கேட்கறது கிடைக்காம இருக்குது, இல்லை அந்த ப்ரெஷரைஸ் போட்டு கிடைக்காம இருக்குது. அது ஒரு ஸ்டெப் பின்ன வந்தால் கூட அவனால் அந்த ப்ரெஷரை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்குமே வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுது இல்லையா? அது வந்து பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அதாவதுங்க பிரேம், ஜென்ரலா நீங்க அமெரிக்கால பார்த்துருப்பீங்க, ஸ்லீப் ஓவர் பார்ட்டி போவோம், கெட் டுகெதர் போவோம், நம்ம திருப்பி நம்ம பெருமையை தான் பேசுவோம். ஏய் பாட் டெஸ்ட்லா, வாவ் எப்படி டெஸ்ட்லா இருக்குங்க, என்ன லேட்டஸ்ட் மாடலா, அப்படிதான் பேசுறோம். ஆனா அந்த இடத்துல வந்து என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு பேசவே மாட்டேங்கிறோம். அது வந்து இயற்கை தான், எல்லாம் பேச முடியாதுதான். ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பேசி ஆகணும், மனசு விட்டு பேசி ஆகணும். ஆன்சைட்டி அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா இந்த பேசும்போது, அந்த ஆன்சைட்டியை எப்படி கில் பண்றது அப்படிங்கிறதுக்கு பல சொல்யூஷன் சொல்றாங்க. அதுல சொல்யூஷன் தெரியுமா? பி வித் ஃப்ரெண்ட்ஸ், பி வித் ரிலேட்டிவ்ஸ், அட்டெண்டிங் மேரேஜஸ், கோ டு பார்ட்டிஸ்ங்கிறாங்க. அப்ப when you go to the party you meet so many people. when you attend the marriage, நீங்க பசங்களை ஊருக்கு கூட்டுவாங்க. நான் சொல்றது எல்லாமே இமிகிரன்ஸ் ப்ராப்ளம், அமெரிக்கன்ஸ் ப்ராப்ளம் நான் சொல்லல. அமெரிக்கன்ஸ் நிச்சயமா இருக்கும், ஐம் டாக்கிங் அபௌட் இமிகிரன்ட்ஸ். இந்தியன்ஸ்கா இருக்கலாம்,
சைனீஸ்கா இருக்கலாம், கொரியன்ஸ்கா இருக்கலாம், ஸ்பானிஷ் மக்களுக்கா இருக்கலாம், இமிகிரன்ஸ் தான் நான் ப்ராப்ளம் சொல்றேன். ஸோ அந்த அமெரிக்க வாழ்க்கை, மேல்நாட்டு வாழ்க்கை அவங்களை உள்வாங்கிக்கிடுது. அது வந்து சொன்னேன்ல, நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அகாடமிக் பர்ன் அவுட்டுங்கிறான். அகாடமிக்ல ஒரு டாப் ரேங்க் வந்துட்டு அவன் சொசைட்டியோட நார்மலா இருக்க முடியலையா. இன்னொன்னு சொல்றாங்க, யூ ஹேவ் டு வாட்ச் அவுட் த டயட் பிளானா. அவங்க என்ன சாப்பிடுறாங்க, நீங்க நம்ம வீட்டு சாப்பாடோ இல்ல அமெரிக்கன் சாப்பாடோ நல்ல சாப்பாடு சாப்பிடுவான். ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க அமெரிக்காவில, இந்தியன்னு. அவர் இறந்து போறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி டெய்லி ஹி ஏட் ஒன்லி குக்கீஸ் அண்ட் சிப்ஸ். இன்னும் டிப்ரெஷன் இருந்திருக்காரு அந்த பையன். அவரால் சமைச்சு சாப்பிடவோ வெளில போய் ஈவன் யூ கேன் ஈட் அமேசிங் பர்கர் சாப்பிடலாம், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிடலாம், அல்ல பாஸ்தா வாங்கி சாப்பிடலாம். அந்த பையன் டேட்டால போட்டிருக்க, அந்த பையன் வந்து சிப்ஸும் குக்கி மட்டும் சாப்பிட்டுருக்கான் ஒரு மாசம் தினம். தற்கொலை பண்ணிட்டான். அப்புறம் அந்த பசங்க நினைக்கிறாங்களாம், நம்ம கவுன்சிலிங் யார்ட்டையும் போக முடியாது, நம்ம கவுன்சிலிங் போனா நம்ம கிட்ட அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படிங்கிறான். அதை தான் பிரேக் அவுட் பண்ணுங்கிறாங்க அவங்க. அதை தான் நீங்க உடைக்கணும் தம்பி, கோ ஹெட் அண்ட் டாக் டு கவுன்சிலர்ஸ், ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அமெரிக்கால பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு. இதை இல்லாம இந்தியாவில இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னா சேம் அகாடமிக் பர்ன் அவுட் தான், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், விசா ப்ராப்ளம், வேலை கிடைக்குமா, அதுவும் இந்த புதிய அதிபர் வந்துட்டார் இல்லைங்களா அமெரிக்காவில, இந்த 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 பிரச்சனை ஓராண்டுகள் அதிகரிச்சிருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு தெலுங்கு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் டாப் நாச் ரேங்க் ஹோல்டர். அந்த பையன் அவர் படிச்சு முடிச்சு அமேசிங் வேலை கிடைக்கும். அவருக்கு 2 பயம். ஒண்ணு, இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, எப்படி லோன் அடைக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நம்ம வந்து பிரேம் நம்மளுடைய பையனையோ பொண்ணையோ வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஷட்டில் காக், பிளேயிங் அழைச்சிட்டு போனாங்க, அதை பார்த்து நம்ம பெருமைப்படணும், அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. நான் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப உண்மை. அது வந்து இந்த ஒரு விஷயமும் நீங்கள் நல்லா சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து எப்படி வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், கேஜெட்ஸ் ஃப்ரீயாக நிறைய பேர் வந்து இங்கே வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையாகி நம்ம பார்க்குறோம். அதையே வந்து அவங்களை தனிமைப்படுத்துது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ் அ பெற்றோராக நம்ம சரி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கையை மீறியும் விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சரி செய்யும் போது ஓகேவா நம்ம கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நிறைய வந்து ஐ ஓப்பனராக இருந்திருக்கும். நம்ம வந்து எந்தெந்த இடத்துல சரி பண்ணணும், எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம பசங்க இல்லையா, நம்ம கையை மீறி போக விட்டுறக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்கணும், உரையாடல்கள் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய தரவுகள் வச்சு சொல்லியிருந்தோம். இது ஏனோ தானோன்னு பேசின பேச்சாகவும் இல்லை. நீங்கள் எல்லா தரவுகளையும் எடுத்து அடுக்கி அதை வைத்து பேசுனீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இது ரிப்போர்ட் பண்ண தற்கொலைகள் நிறைய இப்படி இருக்குது. சில தற்கொலைகள் ரீசெண்டாக வந்து எங்களோட அண்டை மாநிலத்தில் ஒரு இந்தியன் பையன் ஒரு லேக்கில் விழுந்து இறக்குறான். ஸோ அதன் பிறகு அது முழு விவரமே வரல. சில நேரங்களில் பெற்றோர்களே வந்து அதை வந்து என்ன ரீசன்னு வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு தடுக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் வந்து அது எங்கள் ஃபேமிலிக்கு இதாகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்ததுன்னா, இப்போ நீங்களும் நானும் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் கிடையாது, நீங்களும் நானும் வந்து டாக்டர் கிடையாது, நீங்களும் நானும் வந்து இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் என்ன பார்த்திருக்கோம், என்ன பழகிருக்கோம், வாட் இஸ் கோயிங் ஆன் அவர் சொசைட்டி, வாட் இஸ் கோயிங் ஆன் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறத நம்ம ஷேர் பண்றோம். அதை தான் நம்ம சொல்ல முடியும் வழியே. அவங்க வந்து தே ஹேவ் டு ரீச் அவுட் டு த ரைட் பீப்புள் ப்ராப்பர்லி. டெஃபினட்டா நிச்சயமா அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். திருப்பி திருப்பி சொல்றது இதுதான் பிரேம், நம்ம வீட்டு பசங்க நம்மளோட சிரிச்சு பேசி பழகி நம்மளோட உணவு அருந்தி நம்மளோட இருந்தாங்கன்னா அதுவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம்.